friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரொட்டீன் vlog. ஸோ நீங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து vlogs போடுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கனால நம்ம வந்து சேனலோட அப்டேட் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து டெய்லி vlogs போட சொல்றீங்க, இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல vlog போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ் கீழேயும் கமெண்ட்ல வந்து நீங்க கேட்குறீங்க. ஸோ அதனால இனிமேல் வந்து ரெகுலரா வந்து 3 days வந்து நம்ம 3 vlogs போட போறோம். வீக்லி 3 vlogs, அதாவது மண்டே, அதுக்கப்புறம் வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த 3 நாளுமே வந்து கம்பல்சரியாக நம்ம சேனலில் வந்து vlog போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு vlogs வராது. மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெகுலராக வந்து நான் vlogs போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தனால தான் வந்து சரி இந்த சேனல் அப்டேட் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரொட்டீன் vlogல பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து வந்து ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கொஞ்சம் பட்டரு, 6 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு கியூப் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் சிக்கன் ரெசிபி அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்ம பட்டரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே இந்த தாளிக்க எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து இந்த பட்டரில் ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும். அதுவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயிலில், அந்த ஆயில் மூலமாக நமக்கு ஆனியன், டொமேட்டோ எல்லாத்துலேயுமே அந்த கலர் வந்து நல்லா ஏறிடும். ஸோ அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது ரஃப்பாக சாப் பண்ணி போட்டாலே போதும். ஸோ நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 minutes வந்து நல்லா வதங்கட்டும். 6 தக்காளி வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 minutes வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ நட் இல்லை பாதாம் ஏதாவது சேர்த்தும் போது நமக்கு நல்ல ஒரு நட்டி ஃப்ளேவர் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம். இதே வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ லஞ்சுக்கு செய்யும் போதே வந்து டின்னருக்கும் வந்து நான் சேர்த்து இன்றைக்கி கிரேவி பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த குழம்பு இருக்குது அப்படின்னா நைட் டின்னருக்கு நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம். அதுவே வந்து நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இல்லை நைட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கு பிளான் இருக்குது அப்படின்னா ஏர்லியராக வந்து நம்ம லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து சேர்த்து இந்த மாதிரி யோசிச்சு நம்ம ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு 10 minutes வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. சூடோடு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆற வச்சுருங்க. ஸோ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது வந்து சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம நல்ல காரத்துக்காக ஒரே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கர்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது 15 to 20 minutes வந்து நல்லா மேரினேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணலாம். சிக்கனை மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 minutes வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கிரேவிக்கெலாம் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கீக்கில் தான் பண்ண போகிறேன். ஸோ கீக்கில் வந்து சாட்டே மோட் ஆன் பண்ணிவிட்டு 2 கியூப் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் வந்து நார்மல் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம், இல்லை கடாயில் கூட நீங்கள் பண்ணலாம்.
இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே அது இதிலே வதக்கி விட்டுருங்க. நல்லா 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு இதெல்லாம் தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக வந்து ஃபைனலாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் மோடில் வந்து செட் பண்ணி விட்டுறலாம். கீக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா செம்மையாக குக் ஆகிருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமிங் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா டைமிங் வேணால் நம்ம ஆப்ஷன் நம்ம வேணால் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் எடுத்துச்சு. பட் சூப்பர் சாஃப்டாக வந்து சிக்கன் வந்து குக் ஆகிருந்துச்சு. சிக்கன் குக் ஆகி பீப் சவுண்ட் வந்துருச்சு. பீப் சவுண்ட் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து விசில் தான் எடுத்து விடணும். ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா விசிலுமே வந்து ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நம்ம கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக நம்மளோட பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம திக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம மேனுவல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். மேனுவல் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா திக்காயிரும். ஸோ லஞ்சுக்கு வந்து நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு நம்ம மறுபடியும் வந்து இது திக்கர் பண்ணிவிட்டு நைட்டு சப்பாத்திக்கு வந்து பட்டர் சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட பர்ஃபெக்டான பட்டர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மா பிராண்டு. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன மாடலில் இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-in-1 நாசல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின் வேக்கும் மிஷினு. மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். பெரிய ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கனெக்டிங் டியூப்பு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரு, கார்பெட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வேக்கம் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ப்ரஷ் அது. ஸோ அப்புறம் ஒரு மினி ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வேணுங்கிறப்ப போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாகவே இதில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு. ஸோ ஹைட்டாக இருக்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கு அதுவும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் ப்ரஷ்ஷு. இது ஃபிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், உடனே ஃபிட் ஆகிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. இதையும் கீழே இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இதோட மோஷனும் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ரொம்ப மைன்யூட்டான பவுடர்டு டஸ்ட்டு எல்லாமே வந்து டக்குன்னு ஒரே வைப்பில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருது. இப்போ என் ரூமில் வந்து கொஞ்சம் பவுடர் சிந்திருக்கு, அதை வந்து எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள்.
2 ஸ்வைப்பில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா பவுடரையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிருச்சு. ஸோ ஃப்ளோர் மேட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா டஸ்ட்டையுமே வந்து இது வந்து ஈஸியாக வந்து இழுத்துரும். இப்போ வந்து நம்ம வீடு பெருசாக இருக்குது, நிறைய டஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நல்ல மிஷினரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு 50% ஆஃப் ஒர்க்கை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு பெரிய மிஷினும் கிடையாது, ஒயர்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் ரோல் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி வேலையும் கிடையாது. ஜஸ்ட்டு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அடியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன க்ளீன் பண்ணாலும் மைன்யூட் டஸ்டஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன் ஆஃபுக்கு வந்து இந்த பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு வந்து சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டஸ்ட்டு பூராமே பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து நமக்கு கலெக்ட் ஆயிரும். இது ஓப்பன் பண்ணி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷினில் இருக்கக்கூடிய இதில் வந்து லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க ஃபில்டரையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி கண்டெய்னர் மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லா டஸ்ட்டு, ரப்பர் பேண்டு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கலெக்ட் ஆயிடுது. இதை வந்து நம்ம நார்மலாக எப்போ வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்க இந்த சின்ன ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா மைன்யூட் டஸ்ட்டு, ஹேர், அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அது வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுது. இது ரெண்டையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லாக் அன்லாக் மாதிரி டக்குன்னு ஒரு லாக் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து 2-in-1 ஹோல்டர் வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து குட்டி ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரத்துல எல்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா டஸ்ட்டும் வந்து டக்குன்னு க்ளீன் ஆகிடுது. இந்த ஸ்மால் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வந்து இந்த கனெக்டரில் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஹைட்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடிய கார்னர்ஸு, வாலோட ஓரத்தில், இல்லை டிவி யூனிட்க்கு பின்னாடி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேம்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அதை லைட்டாக இந்த மாதிரி நம்ம வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீனிங்க்கு. இதோட எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், ஈஸியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். சில வேக்கம் கிளீனர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நிறைய இடத்த அடைச்சிட்ருக்கோம். இது அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாப் ஹைட்டுக்கு தான் இருக்குது. ஸோ டிவிக்கு மேலே இந்த மாதிரி பின்னாடி இருக்க டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே நின்றுட்டே ஈஸியாக வந்து எல்லா கார்னர்ஸு எல்லாமே வந்து நல்ல டஸ்ட்டை வந்து அப்படியே இழுத்துருது. கிட்ஸ் இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சோஃபாலெல்லாம் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து இதாகிடும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அது இதுன்னு நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம துணியை வச்சு தொடச்சாலுமே அந்த டஸ்ட்டெல்லாம் வராது. பட் இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான வேக்கம் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். ஃப்ளோரில் வந்து எவ்வளோ பெரிய டஸ்ட் இருந்தாலுமே வந்து டக்குன்னு அது வந்து உள்ளே இழுத்துருது. மெயினாக பெரிய பெரிய கார்பெட்ஸ்லாம் நம்ம வந்து லிவிங் ஏரியாலெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்பெட்ஸில் இருக்க எல்லா டஸ்ட்டையுமே வந்து இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். அண்டர் தி சோஃபா, பெட்டுக்கு அடியில் அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம ஈஸியாக உள்ளே விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலர் கிச்சன் இருக்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்ஸ்குள்ளெல்லாம் மைன்யூட்டாக டஸ்ட் இருக்கும். நம்மளால் கையை விட்டோ துணியை விட்டோ துடைக்கவே முடியாது. கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் வச்சு எல்லா கார்னர்லேயும் வந்து நம்ம டஸ்ட்டை பூரா ஸ்டக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கிச்சனில் இருக்க கீழே இருக்க எல்லா கேபினெட்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸுமே நான் இதை வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன். நமக்கு கையை வச்சு பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா டஸ்ட்டுமே எடுத்துருச்சு. இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு, பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஈவினிங் மாவு ஆட்டுறதுக்காக எங்கள் மதரின்ல வந்து மாவு ஊற வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ராகி தோசை நம்ம சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைச்சோளமும் உளுந்து அரிசி இதை வந்து ராகி மெஷர்மெண்ட் தான், அதே மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு இதை ஊற வச்சுருக்கோம். ஒரு 4 hours நல்லா ஊறினதும் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் மெயினாக வந்து பணியாரம் சுடுவோம். பணியாரம் சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கிச்சனில் இருக்க பேண்ட்ரி கபோர்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிச்சன் பார்ட் 2 வீடியோலேயே வந்து இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன் குக்வேர், இரும்பு சட்டிலாம் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக் இதெல்லாம் வந்து நல்லா காத்தோட்டமாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது ரெண்டுக்காகவும் இந்த ஸ்டாண்டிங் வச்சுருக்கேன். வீல் கொடுத்துருக்காங்க, பட் அது யூஸ் பண்ணல. இது வந்து அரிசி ட்ரம்மு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் இருக்குது. இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. எக் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரௌன் ரைஸ், ரெகுலராக நம்ம குக் பண்ணக்கூடிய கேரளா மட்டை ரைஸ். இந்த 2 கண்டெய்னருமே பார்த்திங்க அப்படின்னா டப்பர்வேரோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இந்த 3 சின்ன கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிரவாளி அரிசி, சம்பா கோதுமை அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து ஆப்பத்துக்கு அதுக்கெலாம் ஆட்டுறதுக்கு. இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குதிரவாளி உப்புமா, சம்பா கோதுமை உப்புமா இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து எங்கள் ஃபாதர் எல்லாம் சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கனால ரொம்ப நாளாகவே அதான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேண்ட்ரி கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இன்னொரு 3 டயர் ரேக் ஒன்று வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெளியே வைக்கக்கூடிய தக்காளி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜும் பார்த்திங்க அப்படின்னா மாவாடுறதுனால நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மாவாடுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு மாவாட்டினதும் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ரூம் வந்து க்ளீன் பண்ணேன். தேர்ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேக்கு வேண்டி பூஜா ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி, அதுக்கப்புறம் அந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே வந்து நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லஞ்ச் டு ஈவினிங் வந்து என்னோடய ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபிதமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.